ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டூ டெப் வார் ப்ளே விளாட போகிறோம். இது நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன விளாட போகிறோன்னா 4th மிஷின். வாங்க, முதல்ல அந்த ஸ்குரில் வீடு வேறு. இங்கே வந்து நான் நைட்டாக இருக்கனால நம்ம வந்து கதவு சாப்பிட்டு தூங்கிட்டு போகலாம். ஐயோ, டோரே முடியல. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, லைட்டு போட்டு போய் தூங்கலாமா? எங்கள் லைட்டே காமிச்சா அதோட வீடா சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4th மிஷின்னா ஐயோ நம்ம கார் வேறு சர்வீஸ்க்கு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வந்து இதில் ப்ளூடூத் கார் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, மற்ற சில பல கேம் பிளேஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது என்ன, நான் வீட்டுக்குள்ளே வந்ததில்லை, அதான் இதெல்லாம் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட ரொட்டீனை முடிச்சுட்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், சும்மா காமெடி தான் பண்ணேன். என்னுடைய பாத்ரூம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லுக் இட், சும்மா காமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன், எல்லாம் கோவப்படாது. ஓகே, இப்போ நம்ம லைட்டை நிறுத்திட்டு போய் தூங்கலாம். உங்களுக்கு நான் கட் பண்ணிடுறேன் தூங்குறத. ஃப்ரெண்ட்ஸ், காலை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து 4th மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, அந்த லைக் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, கார் நம்ம எடுக்க தேவையில்ல, ஏற்கனவே சர்வீஸில் விட்ருக்கோம். ஓகே, நம்ம போயிட்டுருக்கோம். நான் வேணால் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர மாட்டுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒருத்தர் பையன் பிள்ளைங்க காலம். ஆனால் கார் கொடுக்காம போல எங்கேயாவது லாரியில் விழுந்துட்டாங்க. லாரியில் விழுந்து சாப்பாரு. ஐயோ, இவன் யாரான் பாருங்க. நெக்ஸ்ட்டு தட்டி வருவானுங்க, அப்படியாவது பிடிக்கணும். அண்ணே, லிஃப்ட் வேணும், லிஃப்ட்டு. எவனா இருந்தாலும் என்கிட்ட வாங்க. லிஃப்ட்டு எனக்கு லிஃப்ட் வேணும். நீ லாரி நம்ம சொன்ன மாதிரி இவனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த கார் லாரியில் அடிபட்டுருச்சு போல. பரவாயில்ல, இந்த ஸ்கூட்டி இருக்காது, பின்னாடி வராம என் லாரியில் வந்து சாவடா. என்ன பாவம் போட்டு சாப்பிட்டு ஓகே பேசுகிறாங்க, எல்லாமே பேசுகிறாங்க. எல்லாமே நான் முன்னாடியே படிச்சுட்டேன். அவங்க வந்து ஏதோ ஒரு கேங்கை வந்து ஹேக் பண்ணுறாங்க தப்பா. அந்த கேங்கில் இருக்கிறவங்களாம் இது பண்ண விடாமல் தடுக்கிறாங்களாம். அவங்கள போய் நம்மள சாவடிச்சுட்டு வர சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ $3000 நம்மளுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. என் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே இருக்குது. நான் அவனை போய் நம்ம அடிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அந்த விஷயம் நினைக்கிறேன் போல. அதே மிஷின் தான் நம்மளுக்கு அவன் $3000 நம்மகிட்ட வாங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் எங்கிட்ட ஒரு பைசா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? கன்று வாங்கி அவனுங்களை சாவடிக்கலான்னு பார்த்தேன். இங்கே தானே இருப்பானுங்க அவனுங்க. இது என்ன மிஷின்னு எனக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காமெடி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு என்ன மிஷினே தெரில. இது இங்கே தானே வச்சுருப்பானுங்க. அவங்களுடைய அந்த ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே இல்லை, இருங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா தான் தெரிஞ்சது இவன் வேறு எதுவும் மிஷின் கொடுத்துருக்குறான் போல இருக்குது. பேட்ரி ஏதோ வாங்கிட்டு வர சொல்கிறான் போல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் புரியல, பேட்ரி தானா இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கே ஒரு கேமிங் வீடியோ தான் இதை போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து 3லே நிற்கிது, அதுக்கு மேலே ஏற மாட்டேது, ஏன்னு தெரில. ஒரு 400 கிட்ட ஒரு 3 சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்காங்க. அதுலேயே நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மாதமோ 1 மாதமோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டரி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கான். ஓகே, கம்ப்ளீட்டட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நடுவில் போய் நான் வேலை பார்த்துட்டு வரேன். ஏன்னா வந்து அவன் ஏதோ கேங்கை அடிச்சிட்டானாமா. அவங்க வந்து அடுத்த மிஷின் அதான் வரும், அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் நிறைய மிஷினு. போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீ அமௌண்ட் எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா டேபிள் மேலே காசு வச்சுருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே காசு வச்சுருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே காசு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து வெளில வந்தீங்கன்னா 2 பேர் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க இதில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் நேரம் இங்கே ஒரு வாழைப்பழ கடை இருக்கும், அங்கே போங்க. இங்கே வந்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு கட்டு கம்மியாக அப்படியே ஜம்ப் பண்ணிங்கன்னா கீழே கிடக்கும், அதை எடுத்துகிட்டு இங்கே போயிடுங்க. நெக்ஸ்ட் இடம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பர்கர் பிளேஸ். இங்கே மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 கட் ஆஃப் மணி கிடைக்கும். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மியாக இருக்குது. நான் கூட அந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தேன். இவன் அபேஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் அடிச்சு வாங்குறேன். ஆனால் ஓட்டு ஐயோ, இங்கே வந்து என்ன பண்ணுறான் கைக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், அமௌண்ட்டே எடுத்து வைக்கலாமே. ஐயோ, போலீஸ்கிட்ட வர மாட்டி விட்டானே. இங்கே இருக்கா அந்த தம்பி. இவன் பேர் ஒரு திருடன். அந்த திருடனை நம்ம இது பண்ணி நம்ம அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் நான் போய்ட்டு அந்த ஃபுட்பால் இதில் போய் விளையாடுறேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிடுறேன். காலைல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த மிஷின் போகலாம். வண்டி கொடுங்க, வண்டி இதோ ரோட்டில் நம்ம சொல்லி சாம விட்டு தெரியுமா, அவங்க இன்னும் இங்கே தான் சுற்றுறாங்க. இப்போ ஸ்லோ மோஷன் போட்டிங்கனாலே அவங்க லிஃப்ட் கொடுத்துருவாங்க. ஸ்லோ மோஷன் போட்டு நீங்கள் வண்டிக்கிட்ட வந்து ஸ்லோ மோஷன் போட்டிங்க அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட நம்ம லிஃப்ட்டு வாங்கிக்கலாம். இப்போ பக்கத்தில் உட்காந்து வராங்க பாருங்க, நம்மளை வண்டி வாங்க போட்டு இதுக்கு பேர் லிஃப்ட் இல்லை. நன்றி. கார் எடுத்து அவங்க ஏரியாவுக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருந்தாங்கன்னா அந்த மிஷின் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அது என்ன மிஷின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளே போய் இவங்க எல்லாத்தையும் அடிச்சு வரட்டு ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இவங்க வேற சும்மா இருக்க மாட்டாங்க. வண்டியில் ஏற்றிக்கலான்னு பார்த்தோம், ஆனால் பாம்பு போடுறாங்க. நம்ம ஒரு பாதி இல்லை பல்ப் பாதி பேர் செத்து போயிட்டாங்க. வெறும் 2 பேர். அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா வந்து என் வண்டியை கொளுத்திட்டானுங்க. போட்ட பாம்பு வண்டி கொளுந்துச்சு. ஓகே இவங்களை நம்ம சாவடிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை சாவடிக்கணும். நம்ம வந்து இவங்களை வந்து கொல்றதுக்குள்ள நம்ம ஹெல்த்து போயிருக்கோம். ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையன் வேற நம்மளை சும்மா சும்மா தத்துறாங்க, ரொம்ப காண்டா. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், காலி ஆயிடுறான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நம்ம லைன் கொடுத்து இந்த அடுத்து
வச்சு அந்த மிஷின் உங்களுக்காக அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அடுத்த மிஷின் நம்ம போகலான்னு தான் வாய் வேலை உள்ள இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணன் லிஃப்ட் இது போட்டு நீங்கள் இப்படி பக்கத்தில் போய் நிற்கிறோம். அவனுக்கு ஏற்றிடுவானுங்க 10 பேர். நானே அடிக்கடி இவங்ககிட்ட லிஃப்ட் கிடைக்காம தான் கொஞ்சம் அடிவாங்க. லிஃப்ட் தர மாட்டோம். டே வண்டி போடுறான் இதுதான்டா. பின்னாடி நான் எப்போயோ எடுத்துகிட்டு அந்த டிராக்டர் ஸ்கூட்டி எல்லாம் எனக்கு வச்சுக்கலாம். சரி நம்ம ஸ்கூட்டியே எடுத்துகிட்டு போவோம். நம்ம இதாட்டி விட்டு நம்ம கட் பண்ணாமல் உங்களுக்கு நான் காட்டுறேன். கட் பண்ண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல் கட் பண்ணாமல் காட்டுறேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை மட்டும் இப்படி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணிட்டு அப்புறம் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம இதை வந்து தொடரலாமா இல்லை இதோட நிறுத்திக்கலாமான்னு சொல்லியிருந்தது யூடியூப் வார. நம்ம வந்து இதுவும் போடலாம். அந்த கன் ஷூட்டிங் அந்த ஒரு மிஷின் இதெல்லாம் வரும்ல, அது நீங்கள் வந்து இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதையும் போடுவேன். ரெண்டுமே உங்களுக்கு வந்து நீங்கள் போட சொன்னீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும். கரெக்டாக நான் வீடியோ போட்டுடுறேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே காட்டு இந்த ஒர்க் டே கிரில் அவன் பேர் என்னன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர்லாம் இது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கோ தப்பாக எடுத்துட்டேன். கேமராவை ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. வாங்க இப்போ அடுத்த மிஷின் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த மிஷினுக்காக அவங்ககிட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த மிஷினுக்காக அவங்ககிட்ட போயிட்டுருக்காங்க. கார் ஒன்றுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம எடுத்துகிட்டு வந்து கார்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எவனோ ஒருத்தன் காரை ஏற்றிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது எட்டு அங்கே வையின்னு தானே சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார் ஓப்பன் பண்ணி நம்ம கார் எப்பயும் போல இங்கே தான் நிற்கிது. போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு மிஷின் வாங்கிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் போயிருந்தா நமக்கு கால் ஏறும். ஓகே நான் ஒரு பார்க் நீங்களே வாங்க. நம்மளுக்கு ஒரு டிராப்ல இன்னொரு டிராப் இருக்கு. இது மட்டும் நம்ம தப்பு பண்ணா நம்மளோட அக்கௌண்ட் இதுவா
That's pretty much it. போயிட்டு வாங்க அங்கிள். இன்னும் ஒரே ஒரு டைம். You're right.
கார் நடந்து பாருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம பார்க்குறீங்க. அப்புறம் லைக், அப்புறம் ஷேர் பண்ணுங்க. லைக் எல்லாம் லைக் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம. ஓகே, அப்புறம் பார்க்கலாம்.